வணக்கம். என்னுயிரே செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். அதிகாலையிலேயே மூர்த்தியும் யசோதாவும் எங்கோ பரபரப்பாக கிளம்பி கொண்டிருந்தார்கள். அக்கா, எங்க போறோம்? நீ பாட்டுக்கு காலையிலே கிளம்பணும்னு சொல்லிட்ட. நானும் எதுவும் கேட்காம கிளம்பி வந்துட்டேன். எங்க தான் போறோம்? ஏதாவது விசேஷமா? முன்னாடியே சொல்லியிருந்தா துணி அயன் பண்ணி வச்சிருப்பேன். பாரு, சட்டை ஒரே சுருக்கமா இருக்கு. டைம் இருக்குன்னா நான் போய் சட்டையை தேய்ச்சி போட்டுட்டு வரவா என்று மூர்த்தி தன் கசங்கிய சட்டையை கைகளால் தேய்த்து விட்டு கொண்டே கேட்க, இந்த சட்டையே போதும், நல்லாதான் இருக்கு. நம்ம ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கோம். எங்க ஏதுன்னு இப்போ என்கிட்ட எதுவும் கேட்காத, அமைதியா என் கூட வா. யாராச்சும் கேட்டாங்கன்னா கோயிலுக்கு போறோம்னு சொல்லு என்று சொன்ன யசோதா பரபரப்பாய் பணக்கட்டுக்களை எடுத்து பையில் வைத்து கொண்டு கிளம்பி கொண்டிருந்தாள். எதுக்குக்கா இவ்வளவு பணத்தை எடுத்து வைக்கிற? கோயில் உண்டியல்ல போட போறியா என்ன என்று கேட்ட மூர்த்தியிடம், உஷ், சத்தம் போடாத என்று அமைதியாக்கிய யசோதா, உனக்கு விஷயத்தை விளக்கமாக காரில் போகும்போது சொல்கிறேன். இப்போ இங்கே நின்று பேச நேரம் இல்லை, வா போலாம் என்று இருவரும் அந்த அதிகாலையிலேயே கிளம்பி வெளியில் வந்தனர். மூர்த்தி, போய் காரை எடு என்று யசோதா சொல்ல, டிரைவர் இங்க வா என்று மூர்த்தி டிரைவரை அழைக்க, டிரைவர் வேண்டாம், நீயே காரை எடு என்று யசோதா கார் சாவியை மூர்த்தியிடம் கொடுக்க, சரி என்று தலையசைத்து விட்டு சாவியை வாங்கி கொண்டு மூர்த்தி காரை நோக்கி நடந்தான். தோட்டத்தில் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்த பாட்டி அவர்களை கவனித்துவிட்டு அருகில் வந்தார். என்ன யசோதா, இந்த நேரத்தில் போகும்போது கேட்கவும் கூடாது. ஏதாவது முக்கியமான விஷயமா? ரெண்டு பேரும் இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்கீங்க என்று பாட்டி நெற்றியை சுருக்கியபடியே கேட்க, ஐயோ, இந்த கிழவி வேற பார்த்து தொலைச்சிச்சா என்று முகத்தை சொல்லித்த யசோதா வராத புன்னகையை முகத்தில் வரவழைத்து கொண்டு, அத்தை, வாக்கிங் பண்ணுறீங்களா? அது ஒன்றும் இல்லை, நானும் மூர்த்தியும் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் மகனுக்கு உடம்பு முடியாமல் போனப்போ வேண்டிக்கிட்டேன். அதான் இன்னைக்கு போய் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்துடலான்னு கிளம்பியிருக்கோம் என்று சொல்ல, என்னம்மா இது திடீர்னு கிளம்பிட்டீங்க? திருவண்ணாமலைனா என்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேனே. எனக்கும் ரொம்ப நாளாக திருவண்ணாமலை கோயிலை போய் பார்க்கணுன்னு ஆசை. நேற்று ராத்திரியே சொல்லக்கூடாதா என்று பாட்டி ஏமாற்றமாய் கேட்க, இல்லை அத்தை, நான் உங்களை கூப்பிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு கோயிலில் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதான் இன்னொரு வாட்டி போகும்போது அழைச்சிட்டு போகலான்னு நினச்சி சொல்லாமல் விட்டுட்டேன். கண்டிப்பாக அடுத்த முறை போகும்போது உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு பாட்டியின் பதிலுக்கு காத்திராமல் யசோதா வேகமாக சென்று காரில் ஏறிக்கொள்ள மூர்த்தி காரை கிளப்பினான். போ போ, இவ எதைத்தான் சொல்றா இதை சொல்றதுக்கு என்று முணுமுணுத்து கொண்ட பாட்டி அவர் நடைப்பயிற்சியை தொடர்ந்தார். ஐயோ, இந்த கிழவிக்கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள பெரும்பாடாம் போச்சு. நானும் வரேன்னு உயிரை எடுக்குது. எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சிட்டேன் என்று பெருமூச்சு ஒன்றை விட்ட யசோதா சௌகரியமாக கார் சீட்டில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். அக்கா, என்ன உனக்கு திடீர்னு மாமா மேல பாசம் பொங்குது? அவருக்காக வேண்டினேன்னு கோயிலுக்கு கிளம்பிட்ட என்று மூர்த்தி கிண்டல் செய்ய, நீயும் அதை நம்பிட்டியா? அது நான் அந்த கிழவையை ஏமாத்துறதுக்காக சொன்ன பொய் என்று சொல்லிவிட்டு சத்தமாக சிரித்தாள் யசோதா. என்னக்கா சொல்ற? திருவண்ணாமலை போறோன்னு நீ உன் மாமியார் கிட்ட சொன்னது பொய்யா? அப்போ எங்க தான் போறோம்? சொன்னதானே நான் வண்டி ஓட்ட முடியும் என்று மூர்த்தி கேட்கவும், திருவண்ணாமலைன்னு சொன்னது நிஜம்தாண்டா. ஆனால் நம்ம போகிறது கோயிலுக்கு இல்லை, பக்கத்து கிராமத்தில் இருக்கிற ஒரு வைத்தியசாலைக்கு. அங்கே தான் போக போகிறோம் என்று யசோதா சொல்ல, வைத்தியசாலைக்கா? எதுக்குக்கா? ஓ, புரியுது, எப்போவுமே உடம்பு வலியாக அழுப்பாக இருக்குன்னு சொல்லுவியே, அதுக்கு மருந்து வாங்க போகிறோமா என்று மூர்த்தி யசோதாவின் திட்டம் புரியாமல் கேட்க, நீ சொல்கிறது கரெக்டு தான் மூர்த்தி, மருந்து வாங்க தான் போகிறோம். ஆனால் எனக்கு இல்லை, ரதிக்கு. யசோதா குரூர சிரிப்புடன் சொல்ல, ரதிக்கு மருந்து வாங்க போகிறோமா? என்னக்கா சொல்கிற? எனக்கு எதுவுமே புரியலையே என்று மூர்த்தி குழப்பமாய் கேட்க, உனக்கு எல்லாமே விளக்கமாக சொல்லணும். ரதியுடைய கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு மருந்து வாங்கத்தான் நம்ம இப்போ திருவண்ணாமலை போயிட்டுருக்கோம் என்று யசோதா சீரியஸாக முகத்தை வைத்து கொண்டு மூர்த்தியிடம் சொல்ல, அதை கேட்டதும் அதிர்ச்சியில் காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான் மூர்த்தி. அவர்கள் இருவரின் உடலும் முன்னோக்கி சென்று பின்பக்கம் சரிய, டேய், எதுக்கு இப்போ பிரேக் போட்ட? ஒழுங்கா வண்டி ஓட்ட மாட்டியா என்று மூர்த்தியை கடிந்து கொண்டாள் யசோதா. என்ன கனி, இவ்வளவு சாதாரணமா ரதியோட கர்ப்பத்தை கலைக்க போறேன்னு சொல்ற? தேவாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? உன்னை சத்தமே வராம கொலை பண்ணிடுவான்.
உன் கூட வந்ததுக்காக என்னை உயிரோடு எரிச்சு கொன்னுடுவான் என்று மூர்த்தி பயத்தில் உளறி கொட்ட, அவனுக்கு தெரிஞ்சாதானே தேவாக்கு இந்த விஷயம் தெரியாத மாதிரி பார்த்துக்கணும். இந்த காலத்தில் கரு கழியறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஏற்கனவே ரதி ரொம்ப வீக்காக இருக்கான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்படியே கரு கழிஞ்சாலும் அது அவள் உடம்புல சக்தி இல்லாமல் தான் நடந்துருச்சுன்னு எல்லாரையும் ஈஸியாக நம்ப வச்சிடலாம் என்று யசோதா தைரியமாக பேசிக்கொண்டிருக்க, மூர்த்திக்குத்தான் தேவாவை நினைத்து பயத்தில் உடல் நடுங்கியது. அக்கா வேண்டாங்க்கா, இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நம்ம வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. பிறகு நீயும் நானும் சோறு தண்ணி இல்லாமல் நடு தெருவில் தான் நிற்கணும் என்று மூர்த்தி எடுத்து சொல்ல, நீ என்னடா ஆம்பளையா இருந்துக்கிட்டு இவ்வளவு பயந்தாங்கொல்லியா இருக்க? நீ இப்படி இருந்தா நான் உன் பொண்ணை எப்படி தேவாக்கு கட்டி வைக்கிறது? அப்ப சரி, நீ உன் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை பார்த்துக்கோ. ரதி குடும்பம் புள்ள குட்டிங்கன்னு தேவாவோட காலம் முழுக்க சந்தோஷமா இருக்கட்டும். நீ சொன்ன மாதிரியே நம்ம இப்ப வீட்டுக்கு திரும்பி போயிடலாம், காரை திருப்பு என்று யசோதா மூர்த்திக்கு செக் வைக்க, யோசித்த மூர்த்தி, இல்லக்கா, என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் என்றவனின் முகம் கடுமையாக மாறியது. அதுக்கு தாண்டா சொல்றேன், எப்பவும் தாரா தாண்டா என்னோட மருமகளா இருக்கணும். நீ நினைச்சது நான் நினைச்சது எல்லாமே நடக்கணும்னா கண்டிப்பா நம்ம திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தாதான் சரியா இருக்கும் என்று யசோதா சொல்லவும் பதில் எதுவும் சொல்லாமல் சிறிய தலையசைப்புடன் காரை கிளப்பினான் மூர்த்தி. அதிகாலை நேரம். வசந்த் ஜாகிங் சென்று விட்டு வீடு திரும்பி இருக்க அபி அவனுக்காக காஃபியை எடுத்து வந்தாள். காஃபியை வாங்கி டேபிளின் மேல் வைத்தவன் தன் பாக்கெட்டில் வைத்திருந்த பிரெக்னன்சி கிட்டை அவளிடம் நீட்டினான். என்ன என்று தன் புருவத்தை சுருக்கியபடியே அதை வாங்கியவளின் கண்கள் விரிந்தது. அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இப்போதே அவள் மனம் படபடப்பாக துடிக்க ஆரம்பித்து விட்டது. ஆமா, அதுக்கு என்ன நல்ல நேரம் பார்த்து ஜோசியம் பார்த்து அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வரணுமா? எனக்கு உன் போல பொறுமை கிடையாது. ஐ எம் கியூரியஸ். சீக்கிரம் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்து ரிசல்ட் சொல்லு என்று வசந்த் அவசரப்படுத்த, அவன் கொடுத்த அந்த பிரெக்னன்சி கிட்டை வாங்கி கபோர்டில் வைத்து மூடினாள் அபி. ஏய், என்னடி பண்ற? அதை உள்ள எதுக்கு வைக்கிற? இப்போ பூஜை பண்ண போறியா என்று வசந்த் கபோர்டை திறந்து அதை எடுக்க போக, கபோர்டை விடாமல் அழுத்தி பற்றி நின்று கொண்டாள் அபி. வசந்த், இருங்க, அவசரப்படாதீங்க. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நானும் குளிச்சு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். 2 பேரும் முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம், அதுக்கு பிறகு டெஸ்ட் பண்ணலாம் என்று அவசரமாய் சொல்லி முடிக்க, அபி, உன்னோட சென்டிமெண்ட்டுக்கு அளவே இல்லாம போச்சு. நான் ஆஃபீஸுக்கு கிளம்பணும். சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா. கோயிலுக்கு போயிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி என்னன்னு பார்த்துட்டு தான் நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் என்று சொன்ன வசந்தின் கண்களில் அபியை விட ஆர்வம் அதிகமாக இருந்தது. வேணியிடம் கோயிலுக்கு சென்று வருவதாக சொல்லிவிட்டு வசந்தும் அபியும் கிளம்பினார்கள். சில மணித்துளிகள் மௌனத்தில் கரைய, என்ன அபி, டென்ஷனா இருக்கியா என்று கேட்டான் வசந்த். என்னால் உங்களை மாதிரி எதையும் ஈஸியாக எடுத்துக்க முடியல, ரொம்ப டென்ஷனாக இருக்கு என்று அபி வெளியில் வேடிக்கை பார்த்தபடியே சொல்ல, அதான் கோயிலுக்கு போகிறோமே, உன்னோட கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. மனசில் இருக்கிற டென்ஷனை எல்லாம் தூக்கி கடவுள் தலையில் வச்சுட்டு நீ நிம்மதியாக உட்காரு என்றான் வசந்த் வெகு இயல்பாக. அபி அமைதியாக வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாலும் கரங்கள் அவள் அடி வயிற்றை தடவியபடியே தான் இருந்தது. கடவுளே, என் வயிற்றுல இந்த கரு நிலைக்க நீ தான் கருணை செய்யணும். அவள் மனது இப்போதே தன் பிரார்த்தனையை ஆரம்பித்திருக்க முகம் கலவரமாக இருந்தது. கோயிலுக்கு சென்று பூஜை முடித்து பிரகாரத்தை சுற்றி வந்து இருவரும் கோயில் மண்டபத்தில் உட்கார்ந்தார்கள். அபியின் கரங்களை ஆதரவாக பற்றி கொண்டான் வசந்த். இங்கு இருவர் தங்கள் வாரிசுக்காக ஏங்கி கோயிலுக்கு சென்று கடவுளை வேண்டி காத்து கிடக்க, அங்கு இருவர் கோயிலின் பெயரை சொல்லி வயிற்றில் வளரும் வாரிசை அழிப்பதற்காக கிளம்பி சென்று கொண்டிருந்தார்கள். அபி, டைம் ஆகுதுமா, போலமா என்று வசந்த் கேட்க, மனம் படபடக்க அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்தவள், வசந்த் ப்ளீஸ், இன்னொரு 10 மினிட்ஸ் உட்காந்துட்டு போலாமே என்று சொல்ல, இதோட எத்தனை 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு தெரியுமா? 10 நிமிஷம் 10 நிமிஷம்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுமா. நான் ஆஃபீஸ் கிளம்பணும், நிறைய வேலை இருக்கு என்று அவன் சொல்ல, அப்போ நீங்க வேணா போங்களேன், நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வந்துக்கிறேன் என்று சொன்னவளை முறைத்து பார்த்தவன், ஒழுங்கு மரியாதையா கிளம்பிடு, இல்லைனா அடி வாங்க போறேன் என்று அவன் குரல் உயர்த்த, இதற்கு மேல் அவனை சமாளிக்க முடியாது என்று நினைத்தவள் அமைதியாக எழுந்து அவனுடன் நடந்தாள். வீட்டிற்கு வந்ததும் அவள் கையை விடாமல் பிடித்து அழைத்து கொண்டு அறைக்கு சென்றான் வசந்த். எந்த கோயிலுக்குடா போனீங்க? வேணி கேட்டது அவன் காதில் விழவே இல்லை.
என்னாச்சு இவனுக்கு என்று இருவரையும் பார்த்தபடியே வேணி முணுமுணுக்க, வசந்த் கையை விடுங்க, அத்தை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று அபி சொல்ல, அதெல்லாம் அப்புறம் கொடுத்துக்கலாம், முதல்ல என்னோட வா என்று உள்ளே அழைத்து சென்றவன் பிரெக்னன்சி கிட்ட எடுத்து அவள் கையில் கொடுத்து, போ டெஸ்ட் பண்ணிட்டு வா சீக்கிரம். அவள் யோசித்து நிற்க, இங்க பாரு அபி, அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி ரெண்டையும் ஒரே மாதிரி தான் எடுத்துக்கணும், புரிஞ்சுதா? நீ அலறத மட்டும் பார்த்தேன்னு வெயி, அப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டேன் என்று முன்னரே அவளுக்கு சமாதானம் சொல்லி உள்ளே அனுப்பி வைத்தான் வசந்த். அபிக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைத்து விட்டான். ஆனால் இப்போது அவன்தான் 10ஆம் வகுப்பு மாணவன் தேர்வு முடிவுக்காக காத்து கொண்டிருப்பதை போல இதயம் தாளம் தப்பி அடிக்க, அபி சென்ற கழிப்பறை கதவையே பார்த்தபடி அடிக்கடி தலை கேசத்தை அழுத்தமாக கோதிக்கொண்டு குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து கொண்டிருந்தான்.